அண்ணாதி மன்னன் அத்தியாயம் 5. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி தலைவர் என்கிற பட்டம் வழங்கப்பட்டது 1972 அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி. சென்னையிலே கடற்கரையில் ஒரு பெரிய கூட்டம். மக்கள் தலைவத்தோடு சேர்த்து திமுகவில் இருந்து விலக்கப்பட்ட எம்பி கே கிருஷ்ணசாமி, KAK என்று அழைப்பார்கள், அவரது சகோதரர் தான் மதியழகன் சபாநாயகராகவும் இருந்தார். உடுமலைப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர்கள். அப்போது கலைஞர் கருணாநிதி வழங்கிய புரட்சி நடிகர் பட்டம் வேண்டாம், இனி புரட்சி தலைவர் என்பதுதான் கே கிருஷ்ணசாமி கூறிய விஷயம். அந்த கூட்டத்திலே பல தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி கலந்து கொண்டார்கள். அன்று முதல் புரட்சி தலைவர் என்கிற பட்டம் மக்கள் திலகத்திற்கு கிடைத்தது. அப்படி என்றால் பலர் கேட்ட கேள்வி, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற நண்பர்கள் கேட்ட கேள்வி, எப்படி புரட்சி நடிகர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது, அந்த விளக்கத்தை நீங்கள் தர வேண்டும் என்று. அந்த பட்டம் வழங்கப்பட்டது மணப்பாறையில் வசந்த கலா நாடக மன்றம் என்று ஒரு மன்றம். அந்த மன்றத்தின் சார்பாக ஒரு நாடகம். அந்த நாடகத்திற்கான அப்போதெல்லாம் நாடகங்கள் நடக்கும்போது பெரிய தலைவர்களை அழைத்து பேச சொல்வார்கள். விளம்பரமாகவும் இருக்கும், வசூலாகவும் இருக்கும் என்கிற இரட்டை நோக்கம் காரணம். அந்த நாடகத்திற்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி இருவரும் வந்தார்கள். அந்த வசந்த கலா நாடக மன்றத்தின் உரிமையாளரின் பெயர் உலகப்பன். உலகப்பன் பேசிக் கொண்டிருக்கும் போது, மேடையில் நாடகத்தின் இடைவெளியில் பேசிக் கொண்டிருக்கும் போது கலைஞரிடம் ஏதோ கூறினார். அதற்கு பிறகு கலைஞர் பேச எழுந்திருந்த போது, அன்பு 3 எழுத்து, பாசம் 3 எழுத்து, இப்படியே வரிசையாக 3 எழுத்து பட்டியலை வாசித்து, அண்ணா 3 எழுத்து, அதே போல எம்ஜிஆர் 3 எழுத்து, எனவே அந்த 3 எழுத்துக்காரருக்கு புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை வழங்குகிறேன் என்று உலகப்பனின் விருப்பம் அதை கூறினார். அன்று முதல் புரட்சி நடிகர் என்கிற பட்டம் அது சினிமா டைட்டில் கார்டுகளிலும் நிறைய பயன்படுத்தப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் குடியிருந்த கோயில் படத்தில் எம்ஜிஆருக்கு 2 வேடம். ஒரு வேடம் ஒரு ஆக்ரோஷமான வேடம், இன்னொரு வேடம் ஒரு ரொமான்டிக் ஹீரோ. ரொமான்டிக் ஹீரோ வேடம் என்றால் எம்ஜிஆருக்கு மேலே மக்கள் திலகம் என்கிற பட்டமும், ஆக்ரோஷமான வேடத்திற்கு எம்ஜிஆருக்கு அந்த டைட்டிலுக்கு மேலே புரட்சி நடிகர் என்கிற பட்டமும் போட்டார். இதெல்லாம் எங்கள் கல்லூரி காலகட்டத்து நினைவு. இப்படியாக அதிமுக, நான் போன அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி, திண்டுக்கல் தேர்தல் வெற்றி என்று அந்த வெற்றி வரிசை தொடர்ந்தது. திண்டுக்கல் தேர்தல் வெற்றிக்கு பிறகு எனது அருமை நண்பர் மகாலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கு குறிப்பிட வேண்டும். அண்ணா தொழிற்சங்கம் எப்படி உருவானது என்பதை அவர் மிகவும் விளக்கமாக எழுதியிருக்கிறார். அண்ணா தொழிற்சங்கத்திற்கு ஒரு சின்னம், கரங்கள் ஒரு ஸ்பேனரை பிடித்திருப்பது போல. அது திண்டுக்கல் தேர்தல் வெற்றிக்கு பிறகு, அதாவது 1973க்கு பிறகுதான் அந்த சின்னம் உருவாக்கப்பட்டது. அந்த சின்னம் உருவாக்கப்பட்ட அந்த விவரத்தை எல்லாம் கே மகாலிங்கம் அவர்கள் தனது நூலிலே விரிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார். அதை படித்து காட்டுவது பயனுள்ளதாக இருக்கும் என்பது எனது எண்ணம். திண்டுக்கல் தேர்தல் வெற்றிக்கு பிறகு கட்சியில் தொழிலாளர்கள் பிரிவு ஏற்படுத்தப்பட்டது. பல்வேறு தொழில் ரீதியான பிரிவுகளும் ஏற்படுத்தப்பட்டன. அப்போது மறைந்த திரு ராகவானந்தம், முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் பொதுச் செயலராக கூட அவர் ஒரு முறை இருந்தார். அவர் திமுகவிலும் தொழிற்சங்க தலைவர். எனவே அந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் பற்றி அவருக்கு அத்துப்படி. எனவே அதிமுகவின் தொழிற்சங்க பிரிவை ஏற்படுத்த வேண்டும், அதற்கான விதிகள் எல்லாமே அவர்தான் வகுத்தார். அப்போது தொழிற்சங்கத்துக்கு இலச்சினை வேண்டும் என்று ராமவரம் தோட்டத்திலே ஒரு முறை அவர் கூறினார். இதெல்லாம் மகாலிங்கம் அவர்கள் தன் நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். கூறிய போது மக்கள் திலகம் உள்ளே சென்று போய் பல புத்தகங்களை தேடி ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த புத்தகத்தில் உள்ள முகப்பு அட்டையிலே ஒரு கை ஸ்பேனர் பிடிப்பது போல இருந்திருக்கிறது. அதை இலச்சினையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறியதாக இந்த நூலிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்ன விசேஷம் அந்த நூலிலே? பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு பரிசாக கொடுத்த நூல் அது. அதாவது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நூலை பத்திரமாக எம்ஜிஆர் வைத்திருக்கிறார். அந்த முகப்பு அட்டை அவரை கவர்ந்திருக்கிறது.
அந்த முகப்பாட்டை தான் இன்றளவும் அதிமுகவின் தொழிற்சங்க கொடியிலே காணுகின்ற ஒரு கை ஸ்பேனரை உயர்த்தி பிடித்திருப்பது போன்ற படம். மக்கள் தலைவத்தின் வாழ்க்கையிலும் அதிமுகவின் வரலாற்றிலும் இப்படி எத்தனையோ சுவையான நிகழ்ச்சிகள், சின்ன சின்னதாக. ஆனாலும் கூட அனைவரின் மனதிலே எழுந்த கேள்வி என்னவென்றால், புரட்சி நடிகர் புரட்சி தலைவராக உருவெடுத்து 5 ஆண்டுகளிலே ஆட்சி பொறுப்பை தமிழகத்திலே ஏற்றது வரை அதிமுக என்கிற கட்சியின் சாதனைகள் பலருக்கும் தெரியும். சோதனைகள் என்னென்ன? இந்த கேள்விக்கான விடையை பலரும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அது ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளமான சோதனைகளை சந்தித்த பிறகுதான் அதிமுகவின் கொடி 77 பட்டொலி வீசி பறக்க தொடங்கியது. குறிப்பாக அன்றைக்கு திமுக என்கிற கட்சியின் அந்த மாடல், அதுதான் அதிமுகவின் மாடல். கட்சிக்கான துணை விதிகள், அமைப்பு சட்டம் கிட்டத்தட்ட திமுகவின் அமைப்பு சட்டம் துணை விதிகள் மாதிரி தான். அதாவது பொதுக்குழு வலிமையானது, செயற்குழு கூடி சில தீர்மானங்களை வடிவமைத்து பொதுக்குழுவில் நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம் தான் அவைத்தலைவர், பொதுச் செயலாளர். இப்படி ஒரு முறை திண்டுக்கல் தேர்தல் வெற்றிக்கு பிறகு 1975 சிதம்பரத்திலே ஒரு பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து மக்கள் திலகம் விலகி இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்போவதாக செய்திகள் கசிய தொடங்கின. அதாவது அதிமுக என்கிற கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆரை கட்சியின் முக்கிய பொறுப்பிலிருந்து விலகச் சொல்வதற்கான ஒரு தீர்மானம். உடனே எம்ஜிஆரிடம் இந்த தகவல் கொண்டு செல்லப்பட்டது. எம்ஜிஆரே ஒன்றுமே சொல்லவில்லை, அவர் மனதுக்குள் சிரித்துக் கொண்டார். இது குறித்தும் அந்த நூலிலே, நான் குறிப்பிட்ட நூலிலே மிக விவரமாக எழுதியிருக்கிறார் அருமை நண்பர் மகாலிங்கம். எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. அந்த நூலிலிருந்து சில பகுதிகளை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். கழகம் ஆரம்பித்து 3 ஆண்டுகள் ஆகியிருந்தது 1975ஆம் ஆண்டு. பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை சிதம்பரத்தில் கூட்டுவதென்று முடிவு செய்யப்பட்டது. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து புரட்சி தலைவரை நீக்க தீர்மானம் கொண்டு வர ஒரு சிலர் முடிவு செய்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி செய்தி கிடைத்தது. மறைந்த முஸ்லி புத்தன், அவர் எம்ஜிஆர் மன்றங்களின் அகில உலக தலைவர், ஐயம்பேட்டை அஜீஸ், குடந்தை எம்ஜிஆர், எஸ் சாவுல் ஹமீத், கோவை மருதாச்சலம். சாவுல் ஹமீதை குடந்தை எம்ஜிஆர் என்றே அழைப்பார்கள். அவர்களிடம் இந்த விவரத்தை அவர் கூறினார் மகாலிங்கம். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு புன்னகை மட்டும் உதிர்த்து விட்டு மௌனமாக இருந்து விட்டார். செயற்குழு கூட்டம் தொடங்கிய உடனேயே முஸ்லிம் புத்தனும் அஜீஸும் ஷாவுல் ஹமீதும் புரட்சி தலைவர் எந்த காலகட்டத்திலும் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகக்கூடாது என்பதுதான் பெரிய பரபரப்பாகிவிட்டது. புரட்சி தலைவர் பேசும்போது, எம்ஜிஆர் பேசும்போது, நான் ஒரு நாள் அப்படி விலக மாட்டேன், என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்காக நான் தொடர்ந்து செயல்படுவேன் என்று அவர் கூற அந்த செயற்குழு பொதுக்குழு அத்தோடு முடிவடைந்தது. ஆனால் அவர் உரையில் கோபம் இருந்ததாக நான் புரிந்து கொண்டேன் என்று மகாலிங்கம் இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு இது போன்ற பிளவுகள் ஏற்படக்கூடாது, பொதுக்குழுவில் சிலர் சேர்ந்து பொதுக்குழுவை ஹைஜாக் செய்து விட்டால், அபகரித்து விட்டால், அது அரசியல் சதியாக இருந்தால் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்று மக்கள் தலைவர் உணர்ந்து கொண்டார். அதற்கு பிறகுதான் இன்று பெரிதும் விவாதிக்கப்படுகிற பொதுச் செயலாளரை அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த விதி மாற்றம். அது எம்ஜிஆரின் வழக்கறிஞர் NC ராகவாச்சாரி உட்பட பலரும் சேர்ந்து எடுத்த முடிவு. அதற்கான ஒரு சட்டத்திட்ட குழு கூடியது சென்னை அஜந்தா ஹோட்டலில். அப்போது நாங்கள் எல்லாம் இங்கு எக்மோரில் இருக்கிற கிணற்றில் அங்கு ஒரு லாட்ஜ் அங்கு தங்கி கொண்டு தினசரியே 3 நாளோ 4 நாளோ நடந்த கூட்டம். அது தினசரியே அந்த அஜந்தா ஹோட்டல் வாசலில் போய் காத்து கிடப்போம், என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு. நான் அப்போது தனியார் ஒரு நிறுவனத்திலே வேளாண்மை நிபுணராக பணியாற்றி கொண்டிருந்தேன். எதற்காக நான் கூறுகிறேன் என்றால், அதிமுகவின் சட்ட திட்டங்கள் எல்லாமே பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு உருவானது.
டெஸ்டட் அண்ட் ட்ரைடு அப்படியான ஒரு சட்ட திட்டம். அதை மாற்றுவதற்கான உரிமை யாருக்குமே இல்லை என்பதுதான் எனது கருத்து, அப்போதும் இப்போதும். மேலும் மக்கள் திலகம் என்கிற அந்த மாபெரும் தலைவர், நிறுவனர் வகுத்தளித்த சட்ட திட்டங்கள் அதிமுகவின் வேத புத்தகம். அந்த வரிகளை எப்படி மாற்ற முடியும்? யாராக இருந்தாலும், எத்தகைய காலச்சூழல் இருந்தாலும் அப்படி மாற்றுவது என்பதே மக்கள் திலகத்தின் ஆன்மாவுக்கு செய்யப்படுகிற ஒரு அநீதி என்றுதான் நான் கருதுகிறேன். அந்த அநீதியை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நான் இந்த விளக்கத்தையே இந்த நூலில் இருந்து எடுத்து வாசித்தேன். இது போக எம்ஜிஆர் அவர்கள் இன்னமும் ஒன்று செய்தார். அது இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் சரியானதாக கூட தோன்றாது. ஆனால் அந்த 75 காலகட்டத்திலே கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், தான் வளர்த்த கட்சி, தான் உருவாக்கிய கட்சி எதிரிகளால் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் செய்த ஏற்பாடு பச்சை குத்துதல். பச்சை குத்துதல் பற்றி விரிவாக அடுத்த அத்தியாயத்திலே பார்ப்போம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.